காட்டுல மீனுங்கிற ஒரு ஏழை குருவி வாழ்ந்துட்டு வந்தா. அவளுக்கு சொந்தமா 2 ஆப்பிள் மரங்களும் இருந்தது. மீனுக்குருவி 2 முட்டையிட்டு அதை அடை காத்துட்டு வந்துட்டு இருந்தா. அவளுக்கு தான் வீட்டை நினைச்சு ரொம்பவே கவலையா இருந்தது. ஏன்னா அவளோட வீடு ரொம்ப சேதமடைஞ்சு பழைய வீடா இருந்தது. இன்னும் சில நாட்களிலேயே என்னோட குழந்தைங்க 2 பேரும் வெளியில வந்துருவாங்க. அதுக்குள்ள நான் என்னோட பழங்களை வித்து அதுல கிடைக்கிற லாபத்தை வச்சு ஒரு புது வீட்டையும் கட்டணும். என்னோட குழந்தைங்க வெளியில வரும்போது அவங்க எந்த சிரமமும் இல்லாம நல்ல ஒரு வாழ்க்கைய வாழணும். அப்படி பேசின மீனுக்குருவி பிறகு தான் கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சா. மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. வழக்கம் போல தன்னோட ஆப்பிள் தோட்டத்துக்கு வந்தா. நிறைய தண்ணீர் எடுத்துட்டு வந்து அந்த தோட்டத்துல இருக்கிற மரங்கள் எல்லாத்துக்கும் ஊத்துனா. அடவே, நேற்றைய விட இன்னைக்கு நிறைய பழங்கள் பழுத்திருக்கு. கண்டிப்பா நான் நாளைக்கு எல்லா பழத்தையும் அறுவடை பண்ணிடுவேன். அதன் பிறகு என் குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு புது வீட்டையும் நான் கட்டுவேன். இது எல்லாத்தையும் அந்த பக்கமா நதிக்கரைக்கு தண்ணி குடிக்க வந்த காகங்கள் 2 பேரும் கேட்டுட்டாங்க. காலு, என்ன ஆனாலும் சரி, அவ மட்டும் பணக்காரியா வாழ்ந்துடவே கூடாது. நாம தான் அதுக்கு ஒரு வழி பண்ணணும். கோரி, நீ சொல்றதும் சரிதான். ஒரு சின்ன சிட்டுக்குருவி வீடு கட்டுனுச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு மரியாதையே இல்லாம போயிடும். ஆமா காலு, அததான் நானும் சொல்றேன். இங்க பாருங்க, அவ இந்த பழங்களை வியாபாரம் பண்ணி அதுல கிடைக்கிற லாபத்துல தான் வீடு கட்டணும்னு பேசிட்டு இருக்கா. நாம மட்டும் இந்த வியாபாரத்தை தடுத்துட்டோம்னா கண்டிப்பா அவளால வீடு கட்டவே முடியாது. பிறகு காகங்கள் 2 பேரும் மீனோட வியாபாரத்தை தடுக்கிறத பத்தி திட்டம் போட்டாங்க. பிறகு மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. காகங்கள் 2 பேரும் மீனும் வர்றதுக்கு முன்னாடியே அவளோட ஆப்பிள் பழ தோட்டத்துக்கு வந்தாங்க. அங்க இருக்கிற எல்லா ஆப்பிள் பழங்களையும் பறிச்சவங்க அதை ஒரு கூடையில எடுத்துக்கிட்டு சந்தையை நோக்கி வியாபாரம் பண்ணலான்னு போனாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத மீனுக்குருவி தன்னோட கூடையை எடுத்துக்கிட்டு அறுவடை பண்றதுக்காக தோட்டத்துக்கு வந்தா. ஆனா அவளோட மரத்துல எந்த ஒரு ஆப்பிள் பழமுமே இல்லை. அதை பார்த்த மீனுக்குருவி ரொம்பவே கவலைப்பட்டா. ஐயோ கடவுளே, யாரு இதை பண்ணிருப்பாங்க? எவ்வளவு சிரமப்பட்டு நான் என்னோட தோட்டத்தை வளர்த்தேன். இப்படி அநியாயமா திருடிட்டாங்களே. இப்ப நான் எப்படி வீடு கட்ட முடியும்? அப்படின்னு சொல்லி மீனுக்குருவி தேமி தேமி அழுதுட்டு இருந்தா. மீனுக்குருவி அழற சத்தத்தை கேட்டு அந்த பக்கமா போன கபூதர் அந்த இடத்துக்கு வந்தாரு. என்னாச்சு மீனு, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கு? கபூதரண்ணா, யாருன்னே தெரியல. ராத்திரியோட ராத்திரியா என்னோட பழங்கள் மொத்தத்தையும் திருடி இருக்காங்க. இதை நம்பிதான் என் குழந்தைங்களோட எதிர்காலமே இருந்தது. ஐயோ மீனு, தயவு செஞ்சு அழாத. நீ அழறத பார்த்தா எனக்கு ரொம்பவே பாவமா இருக்கு. இங்க பாரு மீனு, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. அதுபடி நீ பண்ணினா கண்டிப்பா திரும்பவும் உன்னால பழங்களை அறுவடை பண்ண முடியும். அப்படியா? என்ன யோசனை கபூதரண்ணா? மீனு, என்கிட்ட ஒரு மந்திர தண்ணீர் இருக்கு. அத நான் உனக்கு தர்றேன். அதை எடுத்துட்டு வந்து நீ உன்னோட மரங்களுக்கு ஊத்து. கண்டிப்பா உன்னோட பழங்கள் மொத்தமும் திரும்ப கிடைச்சிரும் அப்படின்னு கபூதர் சொன்னுச்சு. இதை கேட்ட மீனுக்குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டா. பிறகு மீனுக்குருவி கபூதர் கிட்ட இருந்து தண்ணியை எடுத்துட்டு வந்து அவளோட மரங்களுக்கு ஊத்துனா. அடுத்த நொடியே மரம் மொத்தமும் ஆப்பிள் பழங்களா பழுத்து தொங்க ஆரம்பிச்சிச்சு. இதை பார்த்த மீனுக்குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டா. கபூதரண்ணா, ரொம்பவே நன்றி. நீங்க செஞ்ச இந்த உதவிய நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். மீனு, நன்றி எல்லாம் சொல்லாதம்மா. இந்த தோட்டத்துல நிறைய ஏழை பறவைங்க தினமும் வந்து பழங்களை சாப்பிடுவாங்க. ஆனா ஒரு தடவை கூட நீ அவங்கள எந்த ஒரு வார்த்தையும் சொல்லி திட்டுனதே இல்லை. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு உனக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அதை எப்படி நான் கண்டுக்காம போக முடியும்? வனதேவதை இந்த தண்ணியை என்கிட்ட கொடுக்கும்போது சொல்லிதான் கொடுத்தாங்க. சுயநலம் இல்லாத ஒருத்தர் இந்த தண்ணியை உபயோகிக்கும் போதுதான் இந்த தண்ணியோட மகிமை அவங்களுக்கு கிடைக்கும்னு. அதே மாதிரிதான் இன்னைக்கு நீ உபயோகிச்சிருக்க, உனக்கு அதுக்கான பலனும் கிடைச்சிருக்கு. சரி மீனு, ரொம்பவே நேரம் ஆயிடுச்சு. நீ சீக்கிரமா உன்னோட பழங்களை அறுவடை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கபூதர் அதோட வீட்டுக்கு திரும்ப போனுச்சு.
மீனுக்குருவி எல்லா பழங்களையும் அறுவடை பண்ணி அதை எடுத்துட்டு போய் சந்தையில வியாபாரம் பண்ணினா. அது மூலமா அவளுக்கு நிறைய பணமும் கிடைச்சிச்சு. அந்த பணத்தை வச்சு மீனுக்குருவி தன் குழந்தைங்களுக்காக சொந்தமா ஒரு வீட்டையும் கட்டி முடிச்சா. இப்போ மீனுக்குருவியோட குழந்தைங்க 2 பேரும் முட்டையிலிருந்து வெளியில வந்தாங்க. அவங்க கூட மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷமா புது வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தா. ஆனா காகங்களோ பழங்களை வித்த மொத்த பணத்தையும் செலவு செஞ்சாங்க. இப்போ சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லாம ரொம்பவே ஏழ்மையான நிலைமையில இருந்தாங்க. கோரி, நாம எவ்வளவு முயற்சி பண்ணியோ அந்த மீனுக்குருவி வீடு கட்டுறத தடுக்கவே முடியல. இப்போ அவ காட்டுலயே ரொம்ப பெரிய வீடையும் கட்டி முடிச்சிட்டா. ஆமா காலு, என்னதான் மந்திரம் பண்றாளோ தெரியல. அவளோட தோட்டத்துல மட்டும் எப்பயுமே பழங்கள் பழுத்தபடியே இருக்கு. நாம வேணும்னா இந்த தடவையும் அவளோட தோட்டத்து பழங்களை திருடலாம். அதை எடுத்துட்டு போய் சந்தையில விற்பனை பண்ணலாம். நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். அதை வச்சு நாமளும் ஒரு புது வீட்டை கட்டலாம். காலு, இந்த யோசனை ரொம்ப அற்புதமா இருக்கு காலு. சரி சரி, வாங்க. இந்த நேரம் அந்த குருவி அவளோட வீட்டுல தான் இருக்கும். நாம போய் பழங்களை பறிக்கலாம். அப்படின்னு சொல்லி காகங்கள் 2 பேரும் மறுபடியும் மீனுவோட தோட்டத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. பேராசையில மீனுவோட பழங்கள் மொத்தத்தையும் பறிக்க ஆரம்பிச்சாங்க. பிறகு அந்த மரத்திலிருந்து ஏதோ ஒரு விசேஷ சக்தி காகங்களை தாக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த சக்தி பட்டதும் காகங்கள் 2 பேரும் வலி தாங்க முடியாம கதறி துடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த சத்தத்தை கேட்டு பக்கத்துல இருந்த மீனுக்குருவி அவளோட தோட்டத்துக்கு வந்தா. நீ காகங்களா, எனக்கு தெரியும் என்னோட பழங்களை திருடுனது நீங்களா தான் இருப்பீங்கன்னு. எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா மறுபடியும் என்னோட தோட்டத்துக்கு வருவீங்க. இங்க பாருங்க, இப்போ என்னோட மரம் சாதாரண மரம் இல்ல, அதுல ஒரு மந்திர சக்தி இருக்கு. என்னோட பழத்தை திருடணும்னு நினைச்சீங்க, கண்டிப்பா அது உங்களை உயிரோட விடாது. ஒழுங்கும் மரியாதையா இங்க இருந்து ஓடுங்க அப்படின்னு சொல்லி மீனுக்குருவி காகங்களை மிரட்டினா. இதை கேட்டு பயந்து போன காகங்கள் உயிர் தப்பிச்சா போதும்னு சொல்லி அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சாங்க. அன்னையிலிருந்து மீனுவோட பழத்தோட்டத்துல யாருமே திருட நினைக்கிறதே கிடையாது. இப்போ மீனுக்குருவியும் அதுல கிடைக்கிற லாபத்தை வச்சு ஏழை பறவைங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தன் குழந்தைங்க கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தா.